ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம். மிங்கு மறுபடியும் சியு இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்து அவளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு சோகமா யோசிச்சுட்டு நிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் மத்தாப்பு வச்சுட்டு இருந்தப்போ சியு கிட்ட உனக்கு வாழ்க்கையில என்ன ஆசை அப்படின்னு நம்ம மிங்கு கேட்டிருக்கான். அப்போ அதுக்கு அவ பதில் சொல்லியிருக்கா, இப்ப நான் வந்து படிக்க போறேன்ல, சீக்கிரமா நல்லா படிச்சு நல்ல ஒரு வீடா வாங்கணும், அந்த வீடு ரொம்ப அழகா இருக்கணும், அது எனக்காக, எங்க அம்மா அப்பாக்காக, என் அக்காக்கு, என் தம்பிக்குன்னு எல்லாரும் சொந்த வீடா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு இப்ப உடம்பு முடியல, அதனால அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்குற மாதிரி வேலையில இருந்து ஒரு சின்னதா ரிலீஃப் ஒண்ணு கொடுக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மிங் அவளை பாக்குறான். நீ கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்றான். சியு சிரிச்சிருக்கா. இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு எப்படியாவது சியுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மிங் நினைச்சிட்டு இருக்கான். இங்க அந்த ரவுடி பையன் அவன் ஆளுங்களோட கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நம்ம மிங்கு வரான். டேய் பொறுக்கி அப்படின்னு கூப்பிடுறான். யார பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன, அரைஞ்சிட போற அப்படின்னு இந்த ரவுடி பையன் பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல நம்ம மிங்க பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மிங்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத போறான். பிரெஞ்சு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னா அவன் பிரான்ஸ்க்கு போயிருவான். நம்ம இனிமே அவனை பார்க்கவே முடியாதுல்ல, ஃபைனலா ஒரு குட் பை கூட சொல்லல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சியு அதை முடிச்சிட்டு நேரா கிளம்பி அவங்க அப்பா கூட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அந்த பொறுக்கி பையன் இருக்கான்லமா, அவனை யாரோ அடிச்சு போட்டாங்களாம். நமக்கெல்லாம் நேரம் நல்ல நேரமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிடலாம் புரியுதா அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமா சியுவை கூட்டு போயிட்டு இருக்காரு. சியு வீட்டுக்கு வரா. அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்து விட்டாரு ஹோட்டல்ல இருந்து, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா இல்லையான்னு கேட்டுட்டே உள்ள போனா அவங்க அம்மா ஒரு மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்காங்க. கையில இருந்து மாத்திரை டப்பா இருக்கு. அம்மா எத்தனை மாத்திரமா போட்ட, என்னம்மா ஆச்சு அப்படின்னு நம்ம சியு கேட்டுட்டு இருக்கா. 3 மாத்திரை போட்டேன், ஆனா அப்பயும் எனக்கு தூக்கம் வரலன்னு அவங்க அம்மா சொல்ல, முதல்ல நீ படுமா அப்படின்னு சியு படுக்க வச்சிட்டு இருக்கா. எல்லாம் ஏன் தப்பு தானே அப்படின்னு மறுபடியும் அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா இங்க பாருமா, நிறைய விஷயம் நல்லா போலதான், உன் மேல நான் கோவமா இருந்தேன் தான், உன்கிட்ட சில விஷயத்த சொல்லாம கூட நான் மறைச்சேன் தான். அன்னைக்கு கூட நான் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு போனேன்ல, அது ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்காக போனேம்மா. எங்க அக்காவை வச்சு நீ என்ன திட்டுவியோ போக விடாம பண்ணிடுவியோ நான் சொல்லல உன்கிட்ட, அக்கா என்ன பண்ணலையோ அதை பண்ணும் நான் நினைச்சேன், அக்கா காம்படிஷனுக்கு போலலமா, அதனாலதான் நான் போனேன் அப்படின்னு பயங்கர இமோஷனலா சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் மேல எனக்கு கோபம் இருக்கு, எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் சீக்கிரமா நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ எவ்வளவு கஷ்டத்துல என்னை பார்த்து பத்திரமா வளர்த்திருப்ப அப்படின்னு. நீ சொன்னதும் ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான், ஆனா என்ன நீயே ப்ராப்ளம்ல கஷ்டப்பட்டு இருக்கும் போது எனக்கு நல்ல விதமா எப்படி சொல்ல முடியும் நான் அதுக்கப்புறம் யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியம் நீயும் அப்பாவும் தம்பியும் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். ப்ளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா நான் எல்லாத்தையுமே செஞ்சிருவேன், வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிருவேன். அது மட்டும் இல்லாம எனக்கும் மெங்குக்கு கூட எதுவும் இல்ல, அவன் வேற நாட்டுக்கு போறான், அதனால அவனுக்கும் எனக்கும் கூட நீ வச்சு பயப்படவே வேண்டாம். எல்லாத்த விட எனக்கு ரொம்ப முக்கியம் உனக்கு ஏதாவது ஆயிருமோ தாமா பயமா இருக்கு, எங்க அக்கா என்னை விட்டு போன மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்குமா அப்படின்னு சியு சொல்ல, உடனே அவங்க அம்மா அழுதுட்டே எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ரொம்ப பிரஷர் ஏறிட்டே இருக்கு, டாக்டரே கூட கொஞ்ச நாள் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியாயிருவேன்னு சொல்லிருக்காங்க, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறியாமா, ஹாஸ்பிட்டல்ல தங்குறியாமான்னு கேட்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சியுவோட அம்மா சொல்றாங்க. யாரா பேசினா நமக்கு என்னமா, நம்ம கஷ்டப்பட்டு போய் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, நீ சரியாகிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சியு சொல்றா. அவங்க அம்மா ஊ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சியு அழுதுட்டே அவங்க அம்மா கையை பிடிச்சுக்கிறா. இங்க அந்த அத்தை பொண்ணு ஒரு பொண்ணு வேலை செய்யறதுக்கு வந்தால, அவளுக்கு மறுபடியும் வேற வேலை கிடைச்சிருச்சு, இங்க இருந்து கிளம்பி போற நேரமும் வந்துருச்சு, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கமா, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் காசு அவளுக்கு கொடுத்து அங்கிருந்து பாய் சொல்லி அனுப்புறாரு. ஹோட்டல்ல மூடுறதுக்காக அப்பாவும் தம்பியும் ரெடி பண்றாங்க. கரெக்டா அப்போ யாரோ அங்க உள்ள வராங்க. எனக்கு ஒரு நூடுல்ஸ் அப்படின்னு கேட்க தம்பி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் மறுபடியும் அவங்க அப்பா நம்ம சியுவை ஸ்கூல்ல டிராப் பண்றாரு. சியு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அடுத்து சீரியஸா படிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது, காலேஜ்க்கு முன்னாடி இருக்கிறதுக்காக ஃபைனல் எக்ஸாம். அதுக்கு அவ ஒரு பக்கம் சீரியஸா படிச்சுட்டு இருக்கா. மூமுக்கு வர லெட்டர் எழுதுறா. இவ்வளவு சீக்கிரம் நாள் ஓடு நினைச்சே பாக்கலடி, என் ஃபேமிலிக்கு வந்துட்டு நல்ல லைஃப் கிடைக்குது, எனக்கு அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிரும், எப்படியும் நான் 4 வருஷம் அங்க போய் ஃபினான்ஸ் படிக்க போறேன், அதுக்கப்புறமா என் ஃபேமிலியை நான் பாத்துக்குவேன் அப்படின்னு மூமுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. கரெக்டா எக்ஸாம்காக அவங்க அப்பா போய் எவ்வளவு டிராப் பண்றாரு. பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது வரவே இருக்கணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள சியு போய் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறா. வெளியே வரா. அவங்க அப்பா தம்பி நின்னுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் கூட வந்திருக்காங்க. கொஞ்சம் சோகமா நின்னுகிட்டு இருக்காங்க. கரெக்டா வீட்டுக்கு வந்ததுமா சியும் தம்பியுமா சேர்ந்து சமைச்சு அம்மா அப்பாக்கு விருந்து போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் ஒரு கை கூட வைக்காம எனக்கு சாப்பாடு வந்திருக்கு, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா லேசா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஹாப்பியா கத்திக்கிட்டே ஓடி வராரு. என்னன்னு பார்த்தா சியுக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சு. சியு அதை பாக்குறா. அட்மிஷன் ஃபார்ம் அப்படியே கட்டி அதை அந்த அக்காவை ஞாபகமா ஒரு பெட்டி வச்சிட்டு இருப்பால அதுக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்கா. சியு அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கூட்டிட்டு மாலுக்கு போயிருக்கா. முதல் தடவையா அவங்க அம்மா மாலுக்கு வந்திருக்காங்களாம். இதெல்லாம் என்னம்மா இப்படி இருக்கு, இவ்வளவு சில்லுன்னு இருக்கு, அழகழகா கடை இருக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டே போயிட்டு இருக்க. லிப்ஸ்டிக் ஷாப் அங்க ஒண்ணு இருக்கு, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சியு லிப்ஸ்டிக் போடுறா.
இன்னொன்னு எடுத்து அவங்க அம்மாக்கும் வாங்கிட்டு வந்துடுறா. எனக்கு எதுக்குடி இந்த வயசுல லிப்ஸ்டிக்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா நீ எவ்வளவு அழகா இருக்க, காலேஜ் போட்டோல எல்லாம் எப்படி ஐப்ரோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் ஐலைனர் எல்லாம் போட்டிருப்ப, அதெல்லாம் நான் பார்த்தேன். இப்ப மட்டும் உனக்கு என்ன குறைச்சல், நீ அழகா தான் இருக்க, உன்னை மெயின்டைன் தான் பண்ணிக்க மாட்டேங்கிற, வா போலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை சியு ஹாப்பியா கூட்டு வந்துட்டு இருக்கா. இங்க எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வெளியே போயிருக்காங்க. நம்ம சியு அந்த பொறுக்கி பொண்ணுங்க அப்புறம் மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சியுக்கு மட்டும் மிங்க அப்பயும் பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு. சிரிச்சுட்டே அவ படுக்க மேல வந்து மிங்க பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு ஜாலியா சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு நல்ல காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மிங்க பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுறாங்க. அந்த பொறுக்கி பையன் இருக்கான்ல அவன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொறுக்கிட்டு போயிட்டு நம்ம மிங்க டே பொறுக்கி இங்க வாடா அப்படின்னு கூப்பிட அந்த 2 அசிஸ்டன்ட்டும் அல்ல கையும் இருப்பானுங்கல்ல அவங்க மிங்க போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிங்க அவங்களை அடிச்சிடுறான். ஆனா அப்பயும் என்ன மிங்க இவனே அடிக்கிறான் அப்படின்னு அந்த பொறுக்கிக்கு செம கோவம் வந்துருது. கையில கத்தி எடுத்துட்டு மிங்க அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துடுறான். மிங்க கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்த்துட்டு ஒரு பெரிய செங்கல் பக்கத்துல இருக்கு, அதை எடுத்து அந்த பொறுக்கியை அடிச்சிடுறான். இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுமா பசங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ எங்க அதுக்கப்புறம் கஷ்டப்படுவியோன்னு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் போறதுக்கு முன்னாடின்னு. மிங்க இந்த சண்டையில ஈடுபட்டு போலீஸ் கிட்ட அந்த பொறுக்கியை மாட்டி விட்டுட்டு இங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்பி போனா அப்படின்னு சொல்ல சியுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை நாளா என்கிட்ட ஏன் எதையுமே சொல்லல, எனக்கு தெரியாம ஏன் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்க அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அவனை நான் இனிமே உன்னை ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், மறந்துடுவேன் அப்படின்னு வேற சியு சொல்லியிருக்கா. அதை பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த மரத்துக்கிட்ட போனா இவளுக்கு அந்த பெல் பிடிக்கும்ல, கிளாஸ் பெல், அதை அங்க மாட்டி விட்டுருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா சியு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன மறந்துடுவேன்னு சொன்ன, ஆனா அதுக்கப்புறமா நான் நிம்மதியா இருக்கணும்னு ஒரு வேலையை பார்த்திருக்க, சோ நானும் உன்கிட்ட கொடுத்த ப்ராமிஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், உன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன், நீ சீக்கிரமா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. சியு அப்பா அம்மா தம்பின்னு எல்லாரும் சேர்ந்து அவங்க அக்காவோட அந்த கல்லறையை பாக்குறதுக்கு வராங்க. கல்லறைக்கு முன்னாடி நிறைய படை எல்லாம் வச்சு உடனே அவங்க அம்மா வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு செல்லம், உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துடுவேணும்னு பேப்பர்ல எழுதிட்டேன். இங்க பாத்தியா, அங்க மாதிரி உன் தங்கச்சிக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சு, அவ பினான்ஸ் படிக்கிறதுக்கு போறா. அது மட்டும் இல்லாம என்னையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா. நான் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம காசு சேர்த்து வச்சிருந்தோம்ல, ஹோட்டல் நல்லா ஓட ஆரம்பிச்சது, அதனால காசு சேர்த்து வச்சிருந்தோம். அதை வச்சு நம்மளோட பழைய வீட்டு காசையும் வச்சு குட்டியா ஒரு அபார்ட்மெண்ட் ஊர்ல வாங்கியிருக்கோம். அந்த வீட்டுக்கு இப்ப நம்ம குடி போக போறோம். சின்ன வீடு தான் அப்படின்னா கூட நல்ல அழகான வீடு, எல்லா கடனையும் அடைச்சிட்டோங்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அழகான ஏரியாவுக்கு குடி போக போறோம். இப்போ உங்க அப்பாவுக்கு மூட்டு வலி வேற ரொம்ப அதிகமாயிருச்சு, கிச்சன்ல உங்க அப்பாவால சமாளிக்க முடியல, அதனால இதுக்கு மேல நாங்க ஹோட்டல் ஓபன் பண்ண போறது கிடையாது. நாங்க 2 பேரும் டவுனுக்கு போயிட்டு சின்னதா ஈஸியான வேலை ஏதாவது தேடிக்கலான்னு இருக்கோம். இதுக்கப்புறமா வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சி வேற காலேஜுக்கு போயிட்டா, அவ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் நம்ம வாழ்க்கை ஈஸி ஆயிரும். நீ பாத்துட்டே இருப்பேன்னு தெரியும் தூரமா இருந்து, ஆனா வந்து எங்களை நல்லா கவனிச்சுக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டா செல்லம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சியுவும் அவங்க அம்மாவும் எந்த இடத்துல நம்ம பேயும் சூசைட் பண்ணிக்கிட்டாலோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க தாண்டி உன் அக்கா இருந்தா, வானத்துல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்துட்டு இருந்திருப்பாளோ, இப்ப வானத்துல ஒருத்தியா இருப்பாளோ அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை காலி பண்ண போறாங்க. இந்த 4 பேர் மட்டும் ஒரு ஃபேமிலி போட்டோல இருக்க மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது சியு சொல்றா, மா அக்கா கொடுத்த முக்கியமான லெட்டர் அதெல்லாம் நான் எடுத்துட்டு போயிடுறேன், ஏன்னா ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட இருக்கிறது சேஃபா இருக்காது, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம், நீ ட்ரீட்மெண்ட் பாக்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க வழக்கம் போல சியுவோட கனவுல இந்த தடவை பேயு வந்துடுறா. இப்பெல்லாம் பேயு நம்ம சியுவோட கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கா. 2 பேரும் ஒரு அழகான காட்டுக்குள்ள நடந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அக்கா கையை பிடிச்சு கூட்டு போனதுக்கு அப்புறமா திடீர்னு பேயு காணாம போயிடுறா. சியுவோனே அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருக்க குரல் மட்டும் கேக்குது, இதுவரைதான் நான் கூட வர முடியும், இதுக்கு மேல உனக்கு ஒரு பெரிய பாதை இருக்கு, அந்த பாதையை நீயே தான் டிராவல் பண்ணணும், அப்ப என்ன தேடாத, நீ அழகா போயிட்டு வா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அக்கா நான் பாத்துக்கிறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. சியு காலேஜ்க்கு வந்துட்டா. அங்க இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருக்கா. ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் வம்பலுக்கு ஆரம்பிக்க அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பையன் போன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் கூட சியு டெலீட் பண்ணி விடுறா. ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சியு இப்ப பார்ட் டைமா வேலை பாக்குறதுக்காக இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றா. நீங்க வந்து பார்ட் டைமா வேலை பாக்குறது சந்தோஷம், ஆனா நீ பினான்ஸ் படிக்கிற, இங்க உனக்கு செட் ஆகுமா, எதுக்காக இங்க செலக்ட் பண்ணிருக்கேன்னு கேட்க எங்க அம்மாவே டிப்ரெஷன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, என்னால அந்த மாதிரி கம்யூனிட்டில இருக்கவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே நீ வேலையை ஆரம்பி அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சியு அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. இப்ப மறுபடியும் கொஞ்சம் அவங்க அம்மா பழைய மாதிரி சிரிச்ச முகமா கொஞ்சம் துருத்துருன்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலைடி, என்னை வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த, எனக்கே நான் தேவையில்லாத நிறைய விஷயத்துக்கு கவலைப்பட்டணும்னு இப்ப தோணுது அப்படின்னு 2 பேருமா அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க. சியு சிரிச்சுட்டே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க அம்மா கீழே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பார்த்து, அந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க பாரு, அதே மாதிரி நீயும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ, பழைய மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாவே இருக்க வேண்டாம், உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு
அப்படின்னு அவங்க அம்மா ஒரு போன் ஒண்ணு கொடுக்குறாங்க. நீ கொடுத்தல எனக்கு நிறைய காசு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நான் செலவே பண்ணல, அதை வச்சு நான் வாங்கினேன். எல்லா பிள்ளைங்களும் இப்ப போன் வச்சிருக்காங்களாம், அதனால தான் உனக்கும் ஒரு போன் வாங்கிட்டேன். முன்னாடி சின்ன வயசுல வாங்கினா எங்க நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிருவியோ நினைச்சேன், இப்பதான் நீ பெரிய பொண்ணா பொறுப்பான பொண்ணா ஆயிட்டியே, புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீயும் அவங்க அம்மாவும் இப்ப புது வீட்டுல வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, என் ஒய்ஃப் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்காக தான் இந்த விருந்து. என் பொண்ணு வேற காலேஜ்ல நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட நம்ம சீயு தான் இப்ப பாரு மிளகாத்தூள்ல சர்க்கரையை கலந்து சாப்பிடுவாள், அந்த மாதிரி அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா அவளே பாக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த புது வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்ப தம்பி உள்ள வரான். அக்கா எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, உன்ட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த பையன் இருக்கால பொறுக்கி, அவனுக்கு இருக்க எல்லா கேஸ்லயும் மாட்டிருக்காங்கக்கா. இந்த ஒரு கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம அக்காவை பத்தி ஆன்லைன்ல தப்பு தப்பா போஸ்ட் பண்ணால அந்த விஷயம் கூட வெளியே வந்துருச்சு. அதனால அவனுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அவன் வெளியே வரவே போறது கிடையாது. நம்ம நல்லபடியா வந்து அவனை பழி வாங்கிட்டோம் போல, மிங்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல சீயு பாக்குறா. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஜென் உடனே சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்லக்கா, அது இது கிடையாது. ஒரு தடவை ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மிங்க திடீர்னு நம்ம ஹோட்டலுக்கு வந்தான். நூடுல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். உடனே அப்பாவும் உட்காருப்பா அப்படின்னு சமைச்சு கொடுத்தாரு. அப்ப எனக்கு ஒரு பவுல்ல மிளகாத்தூளையும் சர்க்கரையும் கலந்து கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஊருக்கு போறதுக்கு நாளுங்கிறதால அவன் ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலா இருந்தான். அதை சாப்பிடுறதுக்குள்ள அழுதுட்டே சாப்பிட்டான். எங்களுக்கே என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியல, ஏதோ ஒன்ன சொல்லி முணுமுணுத்துட்டே இருந்தாக்கா. எனக்கு என்ன சரியா ஞாபகம் இல்ல, ஆனா லைட்டா நான் ஊத்து கேட்டப்போ என்னால மறக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தான். பயங்கரமா அழுதான் அப்படின்னு சொல்ல சீயுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிருது. சரி ஓகே விடு அப்படின்னு எதையும் கண்டுக்காத மாதிரி வெளியே வந்துடுறா. இங்க வெளியே அவங்க அப்பா ஒரு செடியை கொண்டு வந்து சீயோட அம்மா கிட்ட வச்சு, இந்த செடி இருந்தா ஆக்சிஜன் சுத்தமா இருக்குமா, மூளை நல்லா வேலை பார்க்குமா, இது உனக்காக, இங்க வா நான் உனக்கு பழம் ஊட்டி விடுறேன் அப்படின்னு அவங்க அம்மாவை இப்போ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. 2 பேரும் ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க. சீயு கிளாஸ்ல கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு பெரிய போயம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயட் எழுதி இருந்தாரு. ஆனா நம்ம மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவருக்கு ஐ லவ் யூ டைரக்டா எழுத பிடிக்கல. அதுக்கு என்ன எழுதியிருப்பாங்கன்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்க சீயு உடனே எந்திரிச்சு நிலா ரொம்ப அழகா இருக்குன்னு எழுதினாரு. ஏன்னா நிலா ரொம்ப அழகா இருக்குன்னு ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் சொல்றதும் ஐ லவ் யூவும் ஒண்ணுன்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சீயு சொல்றா. இதை சொன்னதுமே எல்லாருமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. சீயு யோசிச்சு பாக்குறா. எத்தனையோ தடவை அந்த ஒரே நைட்ல இன்னைக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குன்னு மிங்க சீயு கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான்ல, அப்பவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இங்க நம்ம சீயு ஹாஸ்டல் இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பையன் ப்ரொபோஸ் பண்றதுக்காக நல்ல இடத்தெல்லாம் அழகா டெக்கரேட் பண்ணிட்டு சீயு ஐ லவ் யூ அப்படின்னு கீழ இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். சீயு ஆனா எட்டியே பாக்கல. நிலா ரொம்ப அழகா இருக்கு நம்ம கத்திக்கிட்டு இருக்கான். ஹாஸ்டல்ல ரூம்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நிலா அழகா இருக்கிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லையா, சீயு உன வெளியே போக சொல்லிட்டான்னு சொல்ல அந்த பையன் டிசப்பாயிண்ட் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஏண்டி உனக்கும் எத்தனையோ பசங்க ப்ரொபோஸ் பண்றாங்க, யாரையும் கண்டுக்க மாட்டேங்கிற, வேற யாரையாவது லவ் பண்றியா என்னன்னு சீயு கிட்ட கேக்குறாங்க. ஆனா காதுல வாங்காத மாதிரியே சீயு உட்கார்ந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மிங்குக்கு மெசேஜ் அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறா. எப்பவுமே இவங்க 2 பேரும் ஒரு பீச்சுக்கு வந்தாங்கல்ல, அங்க இருக்கிற டீ ஷாப்ல வந்து சீயும் மிங்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாளாம். அந்த டீ ஷாப்போட ஓனர், இங்க நீ அடிக்கடி வந்துருவமா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்துருவ, அதனாலதான் உன்கிட்ட சொல்லணும், அந்த ஷாப்பை நாங்க க்ளோஸ் பண்ண போறோம், நீ யாருக்கோ வெயிட் பண்றேன்னு தெரியும், நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் எதுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சீயு சிரிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் மிங்கோட அந்த இடத்துல சுத்தினதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. மோமோ அங்க சீயுவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. எல்லாமே நல்ல விதமா போச்சுடி, எனக்கு ஒரு நாள் லீவும் கிடைச்சதா, சரி உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம எவ்வளவு பெரியவங்கள ஆயிட்டோம்ல, அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையும் மாறிடுச்சு, நல்ல விதமா தான் மாறி இருக்குன்னு எனக்கு தோணுது, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் வா அப்படின்னு மோமோ சீயுவை கூட்டு வரா. பார்த்தா அங்க நம்ம மிங்கோட அம்மாக்கு ஒரு ஃபேன் மீட்டிங் ஒன்று நடக்குது, அவங்க மியூசிக் கான்சர்ட்டுக்காக. அதுல நிறைய பேர் வந்து அவங்க அம்மா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் சீயுவை மோமோ கூட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த புது ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து நின்னுட்டு இருக்காரு. சீயு கிட்ட மோமோ சொல்றா, இதுதான் மிங்கோட அம்மா, இங்க ஃபேன் சைன்காக வந்திருக்காங்க, உனக்கு ஆசையாவே இல்லையா மிங்குக்கு என்ன ஆச்சுன்னு, மிங்கு இந்த தடவை அவங்க அம்மா கூட வந்திருக்கான், அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதே அவன் தான், நீ அவனை பாக்கலையா அப்படின்னு கேட்க சீயு பாக்குறா. நான் இங்க இருந்து கிளம்புறேன்டி, நான் அப்புறம் பாத்துக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. சீயு பாட்டுக்கு அவனே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுடுறா. கரெக்டா ஆப்போசிட்ல ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது 2 ஜோடி என்னமோ நீ வேண்டிக்கிட்டியா என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 3வது ஆசை என்ன அப்படின்னு சீயுவும் சொல்லவே இல்லைல்ல, அதை பத்தி இவ யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அவ கவுன்சிலிங் கொடுக்குற வேலையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பொண்ணுங்க வந்து சீயு கிட்ட
கிட்ட அவன் மனசுல இருக்கிற கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சியு அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளை வந்து அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது. இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னம்மா இங்க இருந்து வேலையை விட்டு கிளம்ப போறியா, படிச்சு முடிக்க போறங்கிறதால நீங்க இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேற டிபார்ட்மெண்ட், பெரிய டிபார்ட்மெண்ட்க்கு படிச்சிருக்கதா, ஆனா நீ இங்க வந்தானா நாங்க ஹாப்பியா இருப்போம். நீ என்ன சொல்றேன்னு கேட்க எங்க அம்மா அப்பா கூட ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ஃபீல்ட்லயே ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சியு சொல்றா. அங்க இருந்து சொல்லிட்டு அவ கீழே வரும்போது ஜிஜியை பாக்குறா. ஜிஜி ஒரு பெரிய வேலையில அப்ப பொறுப்பா இருந்தான்ல, அதுக்கப்புறமா லைஃபே மாறிடுச்சு போல. நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு எங்க கடைக்கு வாங்க, இந்த நோட்டீஸ பாருங்க அப்படின்னு எல்லாருக்கும் தனித்தனியா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கான். சியுவை பாத்துட்டான். கரெக்டா யாரோ கஸ்டமர் வராங்கன்னு அந்த பக்கமா ஜிஜி திரும்பி பேசிட்டு இங்க திரும்புறதுக்குள்ள சியு அங்க இருந்து காணாம போயிடுறா, ஓடி போயிடுறா அந்த இடத்துல இருந்தே. சியு மறுபடியும் கிளம்பி ஒரு ஹோட்டல் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கா. அங்க போனதுமா அவளுக்கு அவளே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டால, அந்த லெட்டர் அவளுக்கு திரும்ப வந்திருக்கு. அதுல அவளோட லைஃப்ல நடந்த, மிங்கோட நடந்த எல்லா விஷயத்தை பத்தி எழுதியிருக்கா. அதை பத்தி அமைதியா படிச்சுட்டு இருக்கா. படிச்சுட்டு மறுபடியும் மிங்குக்கு ஒரு தடவை மெசேஜ் போட்டு பார்க்கலான்னு, நீ நியூ இயர்க்காக செலிப்ரேட் பண்றதுக்கு இங்கதான் இருப்பியா அப்படின்னு கேக்குறா. எந்த ரிப்ளையும் இல்ல. சியு மறுபடியும் தனியா கிளம்பி பீச்சுக்கு போயிடுறா. கலங்கரை விளக்கத்தை பார்த்துட்டு அமைதியா நிக்கிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்கிற மாதிரி இருக்கு. சியு திரும்பி பார்த்தா நம்ம மிங் இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, நீ திரும்பி பார்க்கும்போது நான் இருப்பேன் அப்படின்னு. இந்த தடவை நான் திரும்ப வந்திருக்கேன், ரொம்ப நாளைக்கு இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல சியு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதானா, வேற எதுவும் சொல்ல மாட்டியா? சரி ஓகே, உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். அந்த 3வது ஆசை என்ன, இப்பயாவது சொல்லு அப்படின்னு சொல்ல, இதுக்கும் மேல நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது இப்பதான் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. மிங் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த செயின் என்கிட்ட கொடுத்தல லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நிறைய லக்கு கிடைச்சிருச்சு, அதனால ஓனர் கிட்ட அதை திரும்ப கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சியு கிட்ட அந்த டாலரை கொடுத்துட்டு மிங் அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல, நீ எப்போ திரும்பி பார்த்தாலும் நான் இருப்பேன்னு, அதே மாதிரியே இருந்தேன் பாத்தியா அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். இந்த கியூட்டான சீனோட தான் இந்த எபிசோட் ஒரு முடிவுக்கு வருது. சியு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, கலங்கரை விளக்கு மாதிரிதான் அன்பும். எவ்வளவுதான் தூரம் நம்ம தள்ளி போனா கூட இருட்டுல கிடைக்கிற ஒரு சின்ன வெளிச்சம் தான் அன்பு. அதே மாதிரி குழப்பத்துக்கு நடுவில் கிடைக்கிற ஒரு சின்ன சொல்யூஷன் தான் காதல். இது எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா அந்த ஸ்டோரியை முடிக்கிறா. அதோட தான் இந்த சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. இதே மாதிரி இன்னும் கியூட்டான பல சீரிஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. இந்த சீரிஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஃபேவரட் கேரக்டர் யாரு? அதெல்லாம் இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.